இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதனும் மனித வாழ்வும் இருப்புவதும் இயங்குவதும் ஒரே கடவுளால்தான். இந்த ஒரே கடவுளை மனித வரலாற்றிலே பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு நபர்களால் பல்வேறு இடங்களிலே அனுபவித்து பகிர்ந்து கொண்டு வாழ வழி செய்ததுதான் சமயங்கள். எனவே வரலாற்றிலே சமயங்கள் உருவாக்கப்பட்டன. அது அந்த ஒரே கடவுளை பெற்ற அனுபவத்தின் வழியாக உருவானதுதான். அப்படி என்றால் சமயங்கள் எல்லாம் கடவுளுடைய கொடை, கடவுளுடைய அருள், கடவுளுடைய ஆசீர்வாதம். அதனால்தான் நம்முடைய நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு சொல்வார், சமயங்கள் நிறைந்த நம்முடைய இந்திய நாட்டை வேற்றுமையிலே ஒற்றுமை என்று சொல்வார். இன்னும் நம்முடைய இந்திய நாட்டை பார்த்தோம் என்றால் அதிகமான சமயங்கள் உருவானது நம்முடைய இந்திய நாட்டில்தான். இஸ்லாமும் கிறிஸ்தவமும் வேறு நாடுகளிலே உருவாக்கி இந்தியாவிற்கு வந்த சமயங்கள். அதனால்தான் இந்திய நாட்டை சொல்வார்கள் சமயங்களின் தொட்டில் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த சமயங்களின் தொட்டில் என்பது இந்திய மக்களாகிய நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம், அருட்கொடை, இறைவனுடைய வெளிப்பாட்டின் மையங்களாக, கருத்துக்களாக, வாழ்க்கை முறையாக அமைகின்றது. ஆனால் பல நேரங்களிலே பலர் சொல்வார்கள் எம்மதமும் சம்மதம் என்று சொல்வார்கள். அது உண்மை அல்ல. ஒவ்வொரு மதமும் தனித்துவம் நிறைந்தது. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு சமயமும் அதற்கென கோட்பாடுகள் உள்ளன, அதற்கென வாழ்க்கை உள்ளன. அதனால்தான் ஒரு சமயம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. நாம் எப்படி வாழ்கின்றோம் என்பது நம்முடைய சமயங்கள் தான் நமக்கு வழிகாட்டுகின்றன. ஆனால் நாம் கிறிஸ்தவர்கள் அந்த ஒரே கடவுளை 3 ஆட்களாக நம்புகின்றோம். அந்த 3 ஆட்களிலே 2ஆம் ஆளாகிய மகன் இயேசு இந்த மண்ணிலே வந்து மனிதனாக பிறந்து பாடுபட்டு இறந்து உயிர்த்து இன்றும் அந்த அவருடைய ஆவியின் வடிவிலே நம்மிலே இருக்கின்றார், செயல்படுகின்றார். மற்ற சமயங்களிலும் இந்த ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் நம்புகின்றோம். நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய அதிகாரப்பூர்வமான போதனைகளும் இதுதான். எனவே சமயங்கள் எல்லாமே கடவுளுடைய அருளால் உருவாக்கப்பட்டு மனிதர்களை பல்வேறு விதத்திலே வழிமுறைகளை தந்து அந்த ஒரே கடவுளை நோக்கி பயணிக்கின்ற ஒன்றாகத்தான் இருக்கின்றன. ஆனால் வழிமுறைகள் சமயங்கள் வேறு, ஆனால் குறிக்கோள் ஒன்றுதான். அந்த குறிக்கோள் என்னவென்றால், எந்த கடவுளுடைய அனுபவத்தால் இந்த சமயங்கள் உருவாக்கப்பட்டதோ அந்த சமயங்கள் எல்லாம் அந்த கடவுளை நோக்கியே பயணிக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒரு வழிமுறை, ஒரு வாழ்க்கை முறை, ஒரு வாழ்க்கை தத்துவம். அதுதான் நம்முடைய கிறிஸ்துவ சமயத்திற்கும் சரி, இந்து, இஸ்லாம், மற்ற ஜெயினிசம், புத்திசம் என்று சொல்கின்ற ஒவ்வொரு சமயமும் அதனுடைய வாழ்க்கை வழிமுறையிலே அந்த ஒரே கடவுளை அடைய வேண்டும், அவரிலே நிலை பெற வேண்டும், அவரிலே முழுமை பெற வேண்டும், வாழ்வு பெற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் பயணித்து கொண்டிருக்கின்றோம். நாமும் ஆண்டவர் இயேசு காட்டிய வழியிலே கிறிஸ்தவர்களாக பயணித்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஊர்களிலே தெருக்களிலே சென்றோம் என்றால் இந்த பல்சமய உறவு என்பது ஒரு வெளிப்படையான அடையாளமாக இருக்கின்றது. நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ தெருக்களிலே கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள், மற்ற சமயத்தை சார்ந்தவர்களெல்லாம் வாழ்கின்றார்கள்.
அவர்கள் மத்தியிலே நாம் பார்ப்பது உண்கின்றார்கள், உறவாடுகின்றார்கள், மாமே மச்சான்னு பேசிக்கிறாங்க, அத்தை மாமன் முறை சொல்லி கூட அழைத்து வாழ்கின்றார்கள். அப்படி என்றால் நம்முடைய சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இந்த பல் சமய நல்லுறவு என்பது ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மை. எனவே இந்த பல் சமயம் என்பது ஏதோ ஒரு சிலர் ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு இதை பற்றி பேசி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இந்த பல் சமய உறவுகள் நம்மை அறியாமலே மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து நல்லுறவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பல்வேறு சமயத்தை சார்ந்த மக்கள் மத்தியிலே இந்த உறவு ஆனது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டுதான் செல்கின்றது. இதுதான் உண்மை. நம்முடைய நகரங்களிலே இருக்கின்ற நமக்கு இது ஒரு அனுபவமாக கூட இருக்கும். ஆனால் இந்த பல் சமய நல்லுறவு என்பது எப்பொழுது பிரச்சனையாக வருகின்றது என்றால், நேரடியாக பார்த்தோம் என்றால் பல நேரங்களிலே அரசியல் கண்ணோக்கங்கள், ஒரு சிலருடைய ஆணவங்கள், பேராசைகள், பதவிகள், யார் பெரியவன் என்ற போட்டி, எந்த சமயம் பெரிய சமயம் என்று தங்களுக்குள்ளே உருவாக்குகின்ற போதுதான் இந்த பிரச்சனைகள் வருகின்றன. அதுவும் ஒரு சமயம் சொல்வார்கள், எங்கள் மதம்தான், சமயம்தான் மற்ற சமயங்களை விட சிறந்தது. நம்ம கூட பல நேரம் சொல்லுவோம், கிறிஸ்தவர்கள் கூட சொல்லுவோம். நம்மை விட பிரிந்த சகோதரர்கள் இன்னும் அதிகமாக உறுதியாக ஆழமாக சொல்வார்கள். ஆனால் சமயங்கள் எல்லாமே ஒரு வாழ்க்கை வழிமுறைதான். கடவுளை அடைவதற்கு நம்முடைய சமயத்தை உருவாக்கியவர்கள் காட்டுகின்ற வழியிலே நடப்பதுதான். இப்படி பல்வேறு மனிதர்களுடைய சுயநலத்திற்காக உருவாகுவதுதான் பிரச்சனைகள். போர், சண்டை, உறவுகள் பிரிவது, இந்த சமய பிரச்சனைகள் எல்லாமே வருவது சுயநலம்தான். இல்லை அரசியல் நலமாக இருக்கும், அரசியல் ஆதாயமாக இருக்கும், இல்லை சமூகத்தினுடைய வேறுபாடாக இருக்கும். ஆனால் நாம் நம்முடைய அன்றாட வாழ்விலே பார்ப்பது, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய தெருக்களிலே நாம் பார்ப்பது நல்லுறவு நிறைந்த பல சமயத்தை சார்ந்தவர்கள்தான். அப்படி என்றால் இந்த சுயநலத்தினால், ஆணவத்தினால், யார் பெரியவன் என்று சொல்வதனால் வருகின்ற இந்த பிரச்சனை எப்படி நாம் சரி பண்ணுவது, முறைப்படுத்துவது என்பதை இந்த யூப்ளி ஆண்டானது நமக்கு எடுத்து கூறுகின்றது. நாம் பார்க்கின்றோம், யூப்ளி ஆண்டினுடைய ஒரு மகத்தான கொள்கை என்னவென்றால், நாம் இழந்ததை மீண்டும் பெற்றுக்கொள்வது என்பதுதான். இந்த சுயநலத்தாலும் மதவெறியாலும் வருகின்ற பிரச்சனையினால் என்ன நடக்கின்றது? நம் மத்தியிலே பிரச்சனைகள், சண்டைகள், அமைதியற்ற நிலை. எனவே யாரையும் யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையையும் உருவாக்குகின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே நாம் இன்னொரு சமயத்தை புரிந்து கொண்டு மதிப்பளித்து அவர்களும் நம்முடைய சகோதரிகள் என்ற உணர்வோடு வாழ்கின்ற போது இந்த யூப்ளி ஆண்டிலே நாம் அமைதியையும் பல்சமய நல்லுறவையும் ஏற்படுத்த முடியும். நாம் ஏற்கனவே முன்னுரையில் படித்தோம், வத்திக்கான் சங்க ஏடுகள், பல ஏடுகள் இந்த நல்லுறவை பற்றி, பல்சமய உறவுகளை பற்றி சொல்கின்றது. மற்ற சமயத்திலே இருக்கின்ற மீட்பின் விதைகளை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அதுவும் அவருடைய சமயத்தின் வழியாகவும் மீட்பு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் அந்த சமயத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை இல்லை. மாறாக அந்த சமயத்தினுடைய உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும், அதை மதிக்க வேண்டும் என்றுதான் வத்திக்கான் சங்கமும் அதன் பின்பு வருகின்ற திரு அவையுடைய பல்வேறு ஏடுகள் எல்லாம் நமக்கு சொல்கின்றது. புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து மதிப்பளியுங்கள். ஏனென்றால் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா என்ன அடிப்படை என்ன என்ற அவர்களை மதிக்க வேண்டும். ரெஸ்பெக்ட். யாருனால் சின்ன பிள்ளைனால் இன்னைக்கு என்ன சொல்கிறது, வீட்டில் என்ன மதிச்சு நடங்க, நான் சொல்கிற கேளுங்க,
அதே மாதிரி தான் கணவன் மனைவி பிள்ளைகள் உறவுகள் எல்லாமே ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற போது பல்வேறு சமயங்களை உள்ளடக்கிய இந்திய சமூகமானது ஒருவரை ஒருவர் மதித்து நடக்க வேண்டும். அதனால் நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எல்லாம் நம்முடைய நம்பிக்கையை விட்டு மற்றவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நம்முடைய நம்பிக்கை ஒரே கடவுள் 3 ஆட்களாக நம்ம மத்தியிலே நம்புகின்ற அந்த நம்பிக்கை, அந்த 2ஆம் ஆள் மனிதனாக வந்தார் என்ற அந்த நம்பிக்கை, தூய ஆவியார் நம்மிலே செயல்படுகின்றார் அந்த நம்பிக்கையிலே நாம் ஒருபோதும் தளர்ச்சி அடையக்கூடாது. ஆனால் அதே நேரத்திலே மற்ற சமயங்களில் உள்ள உள்ளார்ந்த கருத்துக்களை கற்று அதை மதிக்க வேண்டும். அதன் வழியாகத்தான் இந்த யூப்பிலி ஆண்டிலே நாம் பல்வேறு இந்த சமய உறவுகளையும் அமைதிகளையும் நாம் பெற முடியும். ஆனால் பல நேரங்களிலே நாம் என்னுடைய சமயம்தான் சிறந்தது முக்கியமானது என்று மற்ற சமயங்களை பற்றி தவறான கண்ணோட்டத்திலே மத்தியிலே பேசுகின்ற போதுதான் பிரச்சனைகள் வருகின்றது. ஆனால் இன்றைய வாசகத்தின் வழியாக நம்முடைய புனிதர் வழியாக நமக்கு தருகின்ற இந்த யூப்பிலி அழைப்பு என்னவென்றால், இன்றைய முதல் வாசகம் சொல்கின்றது, அழுவாரோடு அழுங்கள், உங்களுக்கு பகைவருக்காக செவியுங்கள், உங்களுடைய பகைவர் உணவு வேண்டுமென்றால் உணவு கொடுங்கள், தாகத்தோடு இருக்கின்றென்றால் தண்ணீர் கொடுங்கள். அப்படி என்றால் உண்மையிலேயே உறவு என்பது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எப்படித்தான் பாதித்திருந்தாலும் அதை மீண்டும் நம்மால் கட்டி எழுப்ப முடியும் என்பதை இது நமக்கு எடுத்து கூறுகின்றது. எனவே பவுலடிகளார் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலே பல்வேறு இன மக்களுக்கு ஆண்டவர் இயேசுடைய நற்செய்தியை எடுத்து கூறிய பின் அவர்களெல்லாம் நல்வழியிலே அந்த ஆண்டவர் இயேசுவிலே உறுதி பெறும்போதும் அவர்கள் மத்தியிலே வந்த பிரச்சனைகளை அவர் கண்டுகொண்டார். அந்த கண்டுகொண்ட பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது என்பதற்காக மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு கடிதங்களை எழுதி அவர்கள் பெற்ற நம்பிக்கையிலே, அவருடைய சமூக வாழ்விலே, அவருடைய சமய வாழ்விலே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்கின்றார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலே அழகாக சொல்கின்றார். அழுவாரோடு அழுங்கள், துன்பப்படுவர்களோடு அவருடைய துன்பத்தில் கலந்து கொள்ளுங்கள், ஏனென்றால் அது அவர்களை நாம் மனிதர்கள் என்று மதித்து அவர்களோடு இருக்கின்றோம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதுவே நாம் கொடுக்கின்ற ஒரு தலை சிறந்த செயல்பாடாக இருக்க முடியும் என்று சொல்கின்றார். அதே போல நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். நல்ல ஆயனுடைய அந்த நற்செய்தி பகுதியை நாம் வாசித்தோம். ஆண்டவர் இயேசு நல்ல ஆயனாக எடுத்து சொல்லப்படுகின்றது. இந்த நல்ல ஆயனுடைய பண்பு என்னவென்றால், தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை, அதாவது ஆடுகளை சரியான விதத்திலே அழைத்து சென்று சரியானவற்றை உணவாக தந்து சரியான பாதையிலே வழிநடத்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மந்தையானது சரியான வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் அதே நேரத்தில் சொல்லப்படுகின்றது, அது மட்டும் போதாது. இன்றைய நற்செய்தி பகுதியிலே இன்னும் சில ஆடுகள், சில கொட்டில்கள் இருக்கின்றன. அந்த கொட்டில் இருக்கின்ற ஆடுகளும் எனக்கு சொந்தமானது. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு அந்த மற்ற சமயத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னுடைய உயிரை கையளிக்கின்றார், தன்னுடைய வாழ்வை தருகின்றார். எனவே அதனால்தான் ஆண்டவர் இயேசு எல்லோரையும் அரவணைத்து பயணிக்கின்றார். அவருடைய வாழ்க்கையிலே, போதனையிலே, அவருடைய செய்த புதுமையிலே நாம் பார்ப்பது என்னவென்றால், யாரையும் வந்தவர்களை திரும்பி செல்ல விடவில்லை. மாறாக அனைவரும் துன்பத்தோடும் நோய் நொடியிலோடும் வருத்தத்தோடும் பசியோடும் வந்தவர்கள் அந்த ஆண்டவர் இயேசுவை சந்தித்த பின்பு மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு உடல் நலத்தோடு சென்றார்கள் என்றால், ஆண்டவர் இயேசு மற்றவர்களுக்காக மற்றவர்களை மையப்படுத்தி வாழக்கூடியவராக இருந்ததினால்தான் அவர் எல்லோரையும் அரவணைத்து அவர்கள் வழியாக கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் இறை பிரசன்னத்தையும் அங்கே வாழச் செய்தார். அதைவிட இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய புனித அந்தோனியாருடைய ஆலயங்கள் என்றாலே கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல,
என்பது நமக்கு தெளிவாக தெரிகின்றது. புனித அந்தோணியார் எல்லோரையும் அரவணைக்கக்கூடியவர். எல்லா சமயத்தினரும் அந்த அந்தோணியாரை தேடி வருகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு சமயம் முக்கியமல்ல, மதங்கள் முக்கியமல்ல, மாறாக இந்த புனிதரும் என்னுடைய வாழ்விலே எந்த சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் என்னுடைய வாழ்விலே, என்னுடைய வாழ்வுக்கு தேவையான தனிப்பட்ட வாழ்விலே அருட்கொடைகளை பெற்று தருகின்றார் என்ற நம்பிக்கையில் வருகின்றார்கள். நம்ம நிறைய இறையியல் கருத்தோடு புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரிடம் ஜெபிப்போம் என்று சொல்லுவோம். ஆனால் மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள் அந்த ஒரு நிலைப்பாடிலே வரவில்லை. அவர்தான் எல்லாம், அந்தோணியார் தான் எல்லாம் எனக்கு செய்கின்றார் என்ற அந்த ஒரு நிலைப்பாடோடு வருகின்றார்கள். பலர் அவரிடம் வருகின்றார்கள், குணம் பெறுகின்றார்கள், நலம் பெறுகின்றார்கள், தங்களுடைய பொருளாதார பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுகின்றார்கள். அப்படி என்றால் இந்த புனித அந்தோணியாரும் எல்லோரையும் வரவழைக்கக்கூடிய, அந்தோணியார் ஆலயங்களை எல்லாம் எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு இடமாக மாறுகின்றது என்றால் அங்கேதான் உண்மையான பல் சமய உறவானது வளர்கின்றது. வளர்வதோடு அங்கே அமைதியை உருவாக்குவதற்கும் வாய்ப்பை தருகின்றது. ஆனால் உண்மையான அமைதி நம் மத்தியிலே வர வேண்டும் என்றால் அங்கே நீதி இருக்க வேண்டும். எங்கே நீதி இருக்கின்றதோ அங்கே அமைதி இருக்கும். நீதி இல்லாமல் அமைதி இருக்காது, அமைதி இல்லாமல் நீதி இருக்காது. எனவே நாம் அந்த நீதிக்காகவும் செயல்பட வேண்டும், உழைக்க வேண்டும். அதுதான் நம்மையெல்லாம் இந்த புனிதருடைய கொண்டாட்டமானது அழைக்கின்றது. அந்த நீதி என்னவென்றால் ஒவ்வொருவரையும் சகோதரர்கள், சகோதரிகள், மனிதர்கள், மனுஷி, என்னுடைய பிள்ளைகள், உறவுகள் என்று மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி நம்முடைய சமயத்தை, மற்ற சமயத்தை மதிக்க கற்றுக்கொள்வதன் வழியாக பல் சமய நல்லுறவு ஏற்படுகின்றதோ அதுபோல அந்த உறவு நம் மத்தியிலே இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவரையும் அவரவர் நிலைக்கு, அவரவருடைய வயதிற்கு ஏற்ப மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய குடும்பங்களிலே அமைதியும் சமாதானமும் நல்லுறவும் ஏற்படும். அந்த குடும்பங்களிலே ஏற்படுகின்ற அந்த நல்லுறவும் சமாதானமும் அமைதியும் நம் குடும்பங்களை தாண்டி நம்மை சுற்றி வாழ்கின்ற மற்ற சமயத்தை சார்ந்த சகோதரர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற போது உண்மையிலேயே அதுதான் இந்த யூப்பிலி ஆண்டிலே நாம் பெறக்கூடிய அனுபவமாக இருக்கும். எனவே புனித அந்தோணியார் வழியாக இறைவனிடம் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களுக்கும் அமைதியும் நம் மத்தியிலே நல்லுறவும் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று ஜெபிப்போம். அதன் பின்பு அதே அமைதியும் அதே நல்லுறவும் மற்றவர்களுக்கும், நம்மை வீட்டு விட்டு வெளியே சென்று, நம்முடைய வீட்டை விட்டு மற்ற தெருவுக்கு சென்று அங்கே இருக்கின்ற நம்முடைய மற்ற சமயத்தை சார்ந்த சகோதரர்களோடு உறவு கொண்டு வாழ்வோம். அரசியல் மற்ற காரணங்கள் எல்லாம் இந்த உறவை பிரிக்கக்கூடாது, பணம், பதவி, பட்டங்கள் எல்லாம் நம்மை மாற்றக்கூடாது என்ற ஒரு மனநிலையிலே இந்த யூப்பிலி ஆண்டிலே நாம் முடிவெடுப்போம். அதுவே நம்முடைய வாழ்வுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு படிப்பினையாக அமையும். எனவே புனித அந்தோணியார் வழியாக இறைவன் இதற்கான அருளையும் ஆசீர்வாதத்தையும் தர திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.